புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. ஓபிஎஸோட மேல்முறையீடு வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கட்சியோட சின்னம் கொடி அதே மாதிரி நகரப்பட்ட பயன்படுத்தக்கூடாது தெரியுது. அதை எப்படி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது வரவேற்கத்தக்கது. ஏற்கனவே உயர்நீதிமன்ற அளித்த தீர்ப்பை இன்றைக்கு டிவிஷன் பெஞ்ச் உறுதி செய்யுது. இதுவரை வேட்பாளர் தேர்வுகளே நடைபெறவில்லை. தலைமை கழகம் முறைப்படி யாரெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் முறைப்படி தலைமை கழக அறிவிப்புக்கு பின்பு அவர்கள் முறையாக தலைமை கழகத்தில் வழங்கப்படுகின்ற இந்த படிவத்தை பூர்த்தி செய்து வழங்கி மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தருவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 22,000 பேருந்துகள் இருந்தது, 16,000 பேருந்து தான் இயங்குது. 5,000 பேருந்துகள் பழுதடைந்து இன்றைக்கு செட்டில் இருக்குது. இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா 3,456 பேருந்துகளில் 2,600 பேருந்து இயக்கப்படுகிறது. 850 பேருந்துகள் இன்னும் இயக்கப்படாமல் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்கை விளக்க குறிப்பில் போக்குவரத்து மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது இந்த கொள்கை விளக்க குறிப்பில் அவர் சொல்லுவது 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் சொல்கிறாங்க. 3 வருஷமாக அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் மின்சார பேருந்து வந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி தெரியல. அதோடு சுற்றுச்சூழலுக்கு உகந்த BS6 3213 டீசல் பேருந்துகள் கொள்முதல் செய்வதாக அந்த கொள்கை விளக்க குறிப்பில் தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக வெளியிட்டுருக்காங்க. ஆனால் பேருந்து ஒரு பேருந்து கூட இது வரைக்கும் வாங்கல. இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலம். எங்கே பார்த்தாலும் ஒடிசல் பேருந்து ஓடிட்டுருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.